வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையல் அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி ஸ்வீட் போலி தேங்காய் வச்சு போலி செய்ய போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், இல்லாட்டினா பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபியாக கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. மைதா மாவுலேயும் செய்யலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். உப்பு நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட் தகுந்தபடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் நம்ம நல்லா மாவு பிசைஞ்சு எடுக்கணும். மாவு சப்பாத்தி பதத்துக்கு இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப தளர்வாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டுற அளவு கூட இருந்தாலும் பரவாயில்ல. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் போட்டுக்கலாங்க. எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இந்த எண்ணெயெல்லாம் இந்த மாவு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு திரும்பி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கும் போதுங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம இந்த போலி செய்கிறதுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, சாஃப்டாக இருக்கும். இல்லாட்டினா கொஞ்சம் அப்படியே ஆடாக இருக்கும் போது நம்மளால் சாப்பிடும் போது நல்லா இருக்காது. அந்த மாதிரி நல்லா மாவில் எண்ணெய் ஊற்றி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக எண்ணெயை கொஞ்சம் மேலே தடவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த மாவு அப்போ நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 2 கப் தேங்காய், 1 கப் வெல்லம் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு தவா எடுத்துக்கலாம். அதில் 1 கப் வெல்லம் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கலாம் வேணாங்க, நல்லா கரைஞ்சால் போதும். அது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டிக்கலாங்க. ஏன்னா அதில் கல், மண், தூசி எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக வடிகட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். பாகு பதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா தேங்காய் 2 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இது சுவை கூட்டுறதுக்காக 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தேங்காவை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிடுங்க. பாருங்கள், ரொம்பவும் கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டாம், நிறுத்திக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ நம்மளுடைய மாவு 2 மணி நேரம் கழித்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம போலி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாவை திரும்பவும் நல்லா ஒரு டைம் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். கையில் வச்சு இடையில வச்சு உருண்டை பிடிச்சிங்கன்னா அளவாக ஈவனாக வந்துடுங்க எல்லா உருண்டையும். சப்பாத்தி மாவுக்கு உருண்டை பிடிக்கிறத விட சின்ன சின்னதாக பூரிக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம பூரணம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதே சைஸ்க்கு அதுவும் இதுவும் சேமாக ஒரே அளவு இருக்கணுங்க. ஒரே அளவுக்கு உருண்டை பிடிச்சாதான்
நமக்கு வந்து இந்த போலி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மாவு அதிகமாகிடுச்சின்னா சாப்பிட்றதுக்கு வந்து மாவு தான் இருக்குங்க, டேஸ்ட் இருக்காது. ரெண்டுமே ஈக்குவலாக ஒரே அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ மாவு எடுத்துக்கலாங்க. மாவு எடுத்துட்டு கொலக்கட்டைக்கெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சுட்டு உள்ளே வந்துட்டு பூரணம் வச்சுட்டு நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு கையிலேயே தட்டிக்கலாங்க. உங்களுக்கு கையில் தட்டுறதுக்கு விருப்பம் இல்லாட்டினா சப்பாத்தி திரட்டுறீங்களா அதை வச்சு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். கையில் தட்டினாலே நல்லா வந்துடுங்க, தட்டி தட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய கோதுமை மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, அதனால் இப்படி நம்ம தட்டி தட்டி எடுத்தாலே சூப்பராக வந்துடுங்க. தட்டுறதுக்கு வாழை இலை எடுத்துக்கலாங்க. நான் எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எது அவைலபிள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கலாங்க. தோசைக்கல்லில் போட்டுட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்தோடனே திருப்பி போட்டுக்கலாங்க. மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம், இல்லைன்னா நெய் தடவிக்கலாங்க. நெய் தடவினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நெய் தான் தடவிருக்கேன். உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் நெய் தடவிட்டு திருப்பி போட்டுக்கலாங்க. ரொம்பலாம் போட வேண்டாம், லைட்டாக ஸ்பூனை வந்து நெய்க்குள்ளே போட்டுட்டு அதில் இருக்கிறத வச்சு திருப்பி தேய்ச்சி விட்டுறா போதுங்க. அவ்வளோதான். நம்மளுடைய போலி திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். அடுத்து நான் செஞ்சு காட்டுறேங்க. மாவுக்குள்ளே நம்ம பூரணம் வச்சுட்டு பிளாஸ்டிக்கில் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். கவரில் ஈஸி தாங்க, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். இந்த போலி நல்லா போட்டு திருப்பி போட்டுட்டு நெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளுடைய போலி. இப்போ நம்ம தேங்காய்க்கு பதிலாக கடலைப்பருப்பு கூட வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல, சாப்பிடணும் போல் இருக்குல்ல. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேங்க. வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான டேஸ்டான போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம பாருங்கள், பிச்சு காட்ட போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, லேயராகவும் இருக்குது. உள்ளே நம்ம பூரணம் நல்லா ஜூஸியாக அழகாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் சொன்ன அளவில் நீங்கள் இந்த போலி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 12 வருங்க. மீடியம் சைஸு, ரொம்ப சின்னதாகவும் இருக்காது, ரொம்ப பெருசாகவும் இருக்காதுங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ.